பட்டை வந்து என்னன்னா சும்மா ஒரு 2 ஸ்மால் சைஸ் இந்த மாதிரி சின்ன சைஸ் அவ்வளவுதான் 1 இன்ச் 1.5 இன்ச் 2 போடலாம். சப்போஸ் உங்களுக்கு லிவர்ல ஏதாவது டிசீஸ் இருக்கு, சிரோசிஸ் இருக்கு அல்லது வேற ஏதாவது லிவர் டேமேஜ் ஆல்ரெடி ஆயிருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. இருந்தா இல்லைன்னா சாப்பிடலாம். லவங்கம், ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் நாட் டேபிள் ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல ஜீரா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஓமம், ஒரே 1 ஸ்பூன் ஓமம் இருக்கு. ஓமம் இருக்கு, சின்ன சின்னதா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இது இந்த கலர் வரதுக்கு காரணம் என்னன்னா, நான் இந்த செம்பருத்தி இலை இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது, அதனால நான் வந்து ட்ரையா வாங்கியிருக்கிறேன். வாங்கி பாக்கெட்ல அங்கேயும் வாங்கலாம், அல்லது ஃப்ரெஷ்ஷா வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த செம்பருத்தி இலை ஒரு 2-3 பெட்டல்ஸ் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு முக்கியமா கவனிக்க வேண்டியது இஞ்சி வந்து 1 இன்ச்சுக்கு, பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு பல்லு, நல்ல பெரிய பெரிய பூண்டு பல்லு இருக்கு, 5 போடுவோம், நீங்க 10 போடுங்க. அப்புறம் மஞ்சள் கட்டி போடுங்க முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா அதுல அடல்ட்ரேஷன் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். ஒரு சின்ன கட்டி, ஒரு இன்ச்சு கட்டி வெட்டி, பிரியாணி இலை இருக்கு பார்த்தீங்களா, அது 2 நாளா உடைச்சு ஒரு 2 லீஃப் போடுவேன். போட்டு நம்ம பிளெண்டர் இருக்கு பார்த்தீங்களா, மிக்சி, அதுல போட்டு தண்ணி ஊற்றி சும்மா ஒரு 2-3 அரை, ஒரு 1 மினிட் அரைச்சப்ப ரொம்ப கூலா அரைக்க வேணாம். அது 2 உடஞ்சா போதும். சும்மா இடிக்கிற பக்குவத்துக்கு வச்சுட்டு அதை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ரொம்ப கொதிக்க விடுறது நல்லதில்லை. ஒரு தடவை கொதி வந்த உடனே கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அந்த அதுல இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ள இறங்கிடும். இறங்கின பிறகு வடிகட்டின பிறகு இதுல வந்து எலுமிச்சம்பழம் 1 புளிங்க, நல்லா எலுமிச்சம்பழம் புளி, ஏன்னா அப்பதான் குடிக்க முடியும், டேஸ்ட் வந்துடும். டெய்லி காலையில எம்டி ஸ்டமக்ல தான் குடிக்கணும்னு இல்லை மத்தியானம் குடிக்கலாம், சாயந்தரம் எப்போ உங்களால முடியுது குடிங்க. ஒரு நாளைக்கு 1 கப், நீங்க வந்து 250 ml ஆரம்பிங்க. இது வந்து நான் சொல்றது 500 ml நான் சொல்றது, அது வந்து 2 பேர் குடிக்கலாம் அப்ப நான் சொன்ன அளவுல. ஆனா பிறகு ஃபியூச்சர்ல நீங்க 500 ml குடிக்கிறது நல்லது. குடிச்சிட்டீங்கன்னா இது வந்து இதுல போட்ட அத்தனையுமே ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அத்தனையுமே நோய் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனாலதான் இது மட்டும் இந்த பட்டை ஏன் சொன்னேன்னா, அது வந்து சம்டைம் வந்து இட் கேன் பி ஓவர் டோஸ் வந்து லிவர் டாக்ஸின் சொல்றாங்க.